ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 17/10/2003 வருடத்தின் அவ்யக்தவாணியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாபா என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தைங்களாகிய நாம் யாருக்கு அதிகாரிகளாக இருக்கிறோம் அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், பாப்தாதா தம்முடைய நாலாபுறமும் உள்ள முன்னால் உள்ள குழந்தைகளையும் கூட மற்றும் தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருப்பவர்களையும் ஒவ்வொரு ராஜ செல்லத்தையும் மிக அன்பான குழந்தைங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாராம். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா, எனவே ராஜ செல்லம். இந்த பரமாத்மா அன்பு செல்லம் உலகத்தில் மிக குறைவான ஆத்மாக்களுக்கே கிடைக்குதுங்கிறாங்க பாபா. அதனால் நம்ம அனைவருமே பரமாத்மா அன்பு பரமாத்மா செல்லத்துக்கு அதிகாரிகளாக இருக்கிறோன்னு பாபா நம்மளை அன்பான குழந்தைங்க செல்லமான குழந்தைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ராஜ அதிகாரி என்றால் என்ன? அதுக்கான பதில், ராஜ அதிகாரி என்றால் சர்வ சூட்சும மற்றும் ஸ்தூல கர்மேந்திரியங்களின் அதிகாரி. ஏன்னா சுயராஜ்யம் இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. ஆக எப்போதாவது ராஜா ஆகுறீங்களா அல்லது சதா ராஜாவாக இருக்கிறீங்களா? முக்கியமாக தனது மனம் புத்தி சம்ஸ்காரத்திற்கும் கூட அதிகாரியாக இருக்கிறீங்களா? சதா அதிகாரியா அல்லது எப்போதாவது இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா. சுயராஜ்யம் என்றால் சதா சுயராஜ்யமாக இருக்குமா அல்லது ஒரு நாள் இருக்கிறதா அடுத்த நாள் இல்லை என்று அந்த மாதிரியா? ராஜ்யம் என்றால் சதா இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சதா என்பதோட ஆம் என சொல்கிறது இல்லையான்னு கேட்குறாங்க. சில நேரம் மனம் நம்மை வழி நடத்துதா அல்லது நீங்கள் மனதை நடத்துகிறீங்களா? எப்போதாவது மனம் மாலிக்காகிறதா ஆகுது இல்லையான்னு கேட்குறாங்க. ஆக சதா சுயராஜ்ய அதிகாரி விஸ்வராஜ்ய அதிகாரின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தேவ ஆத்மாக்களின் ராயல்ட்டி பர்சனாலிட்டி பற்றி பாபா சொல்லியிருக்கிறது என்ன? ஆத்மாக்களாகிய நம்ம பரந்தாமத்தில் இருக்கிறோம். அப்போது எவ்வளோ ஜொலிக்கின்ற ஆத்மாக்களாக காணப்படுறீங்கிறாங்க பாபா. அந்த ஜொலிப்பின் ராயல்ட்டி பர்சனாலிட்டி எவ்வளோ பெரியதாக தென்படுதுங்கிறாங்க. மேலும் பாபாவோடு கூடவே ஆத்ம ரூபத்திலும் இருக்கிறோம். அருகில் இருக்கிறீங்க. எப்படி ஆகாயத்தில் சில நட்சத்திரங்கள் அதிகம் ஜொலிப்பவையாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஆத்மாக்கள் நம்ம கூட பாபாவுடன் மற்றும் விசேஷமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களாக இருக்கிறோங்கிறாங்க பாபா. பரந்தாமத்தில் கூட நமக்கு பாபா அருகில் தான் நம்ம இருக்கிறோம். சத்யுக ஆரம்பத்திலையும் கூட தேவ ஆத்மாக்களாகிய நம்மளுடைய பர்சனாலிட்டி ராயல்ட்டி எவ்வளோ உயர்ந்ததுங்கிறாங்க. முழு கல்பத்திலையும் சுற்றி வாருங்க. மகாத்மாக்கள் இருந்து சென்றிருக்கிறாங்க, தர்மாத்மாக்களும் இருந்து சென்றிருக்கிறாங்க, அரசியல் தலைவர்களும் இருந்து சென்றிருக்கிறாங்க, நடிகர்களும் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பர்சனாலிட்டி யாருக்காவது இருக்குதான்னு சொல்லி பாபா தேவாத்மாக்களின் ராயல்ட்டி பர்சனாலிட்டியை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. நமது பூஜைக்குரிய ஸ்வரூபத்திற்கு எந்தளவு பர்சனாலிட்டி இருக்குதுன்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், தங்களுடைய தேவ ரூபத்தை முன்னால் கொண்டு வாங்கங்கிறாங்க பாபா. பர்சனாலிட்டி முன்னால் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருக்குது. இயற்கையும் கூட பர்சனாலிட்டி உள்ளதாக ஆயிடுது. பறவைகள், மரங்கள், பழங்கள், பூக்கள் அனைத்துமே பர்சனாலிட்டியாக இருக்குது மற்றும் ராயல்ட்டியாகவும் இருக்குதுங்கிறாங்க பாபா. பிறகு கீழே வாங்கங்கிறாங்க. அப்போது தங்களுடைய பூஜைக்குரிய ரூபத்தை பார்க்குறீங்களா? உங்களுக்கு பூஜை நடைபெறுது. இரட்டை வெளிநாட்டினர் பூஜைக்குரியவராக ஆகிறாங்களா இல்லை இந்தியர் ஆகிறாங்களான்னு கேட்குறாங்க பாபா. நம்ம தேவி தேவதைகளாக ஆகியிருக்கிறோம். துதிக்கை உள்ளவராக கணேஷாக இல்லை, வாள் உள்ளவராக அனுமாராகவும் இல்லை. தேவிகளும் கூட அந்த கருப்பு ரூபம் காளி இல்லை. ஆனால் தேவதைகளின் கோயிலில் பாருங்கள், நம்மளுடைய பூஜைக்குரிய ஸ்வரூபத்திற்கு எவ்வளோ ராயல்ட்டி இருக்குதுங்கிறாங்க பாபா. எவ்வளோ பர்சனாலிட்டி இருக்குது. மூர்த்தி இருக்கும், 4-5 அடிக்கு மற்றும் கோவில் எவ்வளோ பெரியதாக உருவாக்குறாங்க. இந்த ராயல்ட்டி மற்றும் பர்சனாலிட்டி இருக்குது. தற்போதைய பிரதம மந்திரி ஆகட்டும், ராஜாவாக ஆகட்டும், பாவம் அவர்களுடைய உருவங்களை தயார் செய்து கோயில் வெயிலில் நிறுத்திடுறாங்க. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. மேலும் உங்கள் பூஜைக்குரிய ஸ்வரூபத்தின் பர்சனாலிட்டி எவ்வளோ பெரியது, உயர்தரமானதாக இருக்குது இல்லையா அப்படின்னு பாபா
நம்மளுடைய பூஜைக்குரிய ஸ்வரூபத்திற்கு எவ்வளோ மகிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அனைத்து ஆத்மாக்களும் எதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நமது கடமை என்னன்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், தூய்மையோட பர்சனாலிட்டி சதா இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா. மனம், சொல், செயல், உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல் அனைத்திலும் தூய்மை இருக்குதா? எண்ணத்தில் தூய்மை என்றால் சதா மற்றும் அனைவருக்காகவும் சுபபாவனை, சுப விருப்பம், அனைவருக்காகவும் அந்த ஆத்மா எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி. ஆனால் தூய்மையின் ராயல்ட்டி எண்ணம் அனைவருக்காகவும் சுபபாவனை, சுப விருப்பம், நன்மையின் பாவனை, இரக்க பாவனை, வள்ளல் தன்மையின் பாவனை. மேலும் திருஷ்டியில் சதா ஒவ்வொருவருக்காகவும் ஆத்மீக ஸ்வரூபம் காணப்படணும் அல்லது பரிஸ்தா ரூபம் காணப்படணும். அவர் பரிஸ்தா ஆகவில்லை என்றாலும் எனது திருஷ்டியில் பரிஸ்தா ரூபம் மற்றும் ஆத்மீக ரூபம் மட்டும் தான் இருக்கணுங்கிறாங்க பாபா. மேலும் செயல், அதாவது சம்பந்தம் தொடர்பில் கர்மத்தில் வர்றது, அதில் எப்போதும் அனைவருக்காகவும் அன்பு கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும். மற்றவர்கள் அன்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் கடமை அன்பை கொடுத்து அன்பானவராக ஆக்கணும், சுகம் கொடுக்கணும். ஸ்லோகனும் இருக்குதுங்கிறாங்க பாபா. துக்கம் கொடுக்கவும் செய்யாதீங்க, துக்கத்தை எடுக்கவும் செய்யாதீங்கன்னு பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பை கொடுக்கணும், சுபபாவனையை கொடுக்கணும்னு சொல்லி அதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு பாபா சொல்லியிருக்கிறது என்ன? நமக்கு சொல்கிறாங்க பாபா, எப்போதாவது துக்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் அவரை சுகத்தின் ஸ்மிருதியுடன் பாருங்கங்கிறாங்க பாபா. கீழே விழுந்து விட்டவர்களை மேலும் வீழ்த்தக்கூடாது, வீழ்ந்து விட்டவர்கள் எப்போதும் உயர்த்தப்படணுங்கிறாங்க. அவர் வேறு வசமாகி துக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார், விழுந்து விட்டார் இல்லையா, அதனால் அவரை வீழ்த்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. பாவம், அவர் இன்னும் அவருக்கு ஒரு உதை கொடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவரை அன்போடு உயரச் செய்யணும். அதிலும் தர்ம காரியம் முதல்ல வீட்டிலிருந்து தான் தொடங்கணும். முதலிலோ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோமாக இருக்கணும். தன் துணையில் இருப்பவர்கள் அனைவரையும், சேவையில் துணையில் இருப்பவர்கள் அனைவரையும், பிராமண பரிவாரத்தில் துணையாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தணும். அவர்கள் தங்கள் தீய செயலை, அவகுணத்தை காட்டினாலும் கூட நம்ம அவர்களின் விசேஷ குணங்களை பார்க்கணும். வரிசை கிரமமாகவோ இருக்கத்தான் செய்கிறாங்க. மாலை உங்கள் நினைவு சின்னமாக இருக்குது, அனைவரும் முதல் நம்பராக இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா. 108 நம்பரும் இருக்குது, நம்பர்வாரும் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் மீது அன்பு இருந்தால் சம்ஸ்கார மாற்றம் செய்வது பெரிய விஷயம் இல்லைன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சமமாக ஆகலை என்றால் மஜா வராதுங்கிறாங்க. பரந்தாமத்திலும் கூட அருகில் இருக்க மாட்டீங்க, பூஜைக்குரிய நிலையிலும் வித்தியாசம் வந்துடும். பிரம்மா பாபாவிடம் உயிருக்குயிரான அன்பு இருக்குதா, மனதின் அன்பு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதனால் பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்குதுன்னா 21 பிறவிகளும் முதல் பிறவியில் தொடங்கி 2வது 3வது பிறவியில் வந்தோம் அப்படின்னா நன்றாக இருக்காதுங்கிறாங்க. ஆனால் முதல் பிறவி தொடங்கி கடைசி பிறவி வரை கூடவே இருக்கணும். பல்வேறு ரூபத்தில் கூடவே இருப்பாங்க. ஆக கூடவே யார் இருக்க முடியும்? சமமாக இருப்பவர்கள். அவர் நம்பர் 1 ஆத்மாவாக இருக்கிறார் பிரம்மா பாபா. அதனால் கூடவே எப்படி இருப்பீங்கன்னு கேட்குறாங்க பாபா. நம்பர் 1 ஆனால்தான் கூடவே இருப்பீங்க. அனைத்திலும் நம்பர் 1, மனதில், சொல்லில், கர்மத்தில், உள்ளுணர்வில், பார்வையில், செயலில், அனைத்திலும் நம்பர் 1 நம்பர் வாரான்னு கேட்குறாங்க பாபா. ஆக அன்பு இருக்கும்னா அன்புக்காக எதையும் பலியிடுவது, அர்ப்பணிக்கிறது கஷ்டமாக இருக்காதுங்கிறாங்க பாபா. கடைசி பிறவி கலியுக கடைசியில் கூட தேக உணர்வுடன் அன்பு வைப்பவர்கள் உயிரையே கூட பலி கொடுத்துட்றாங்க. கலியுகத்தில் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அன்பை இருக்கிறவங்க அவங்க உயிரை கூட கொடுத்துட்றாங்கங்கிறாங்க பாபா. அந்த மாதிரி பிரம்மா பாபாவின் அன்பில் தங்களின் சம்ஸ்கார மாற்றம் செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நாம் யாருடைய சம்ஸ்காரத்தை நம்முடைய சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதாவுக்கு இரக்கம் வருதான், புருஷார்த்தம் நிறைய செய்கிறோம், சில நேரம் கடின உழைப்பும் அதிகம் குழந்தைங்க செய்கிறாங்க, என்ன செய்வது, எனது சம்ஸ்காரம் அந்த மாதிரி இருக்குது, சம்ஸ்காரத்தின் மீது பழியை போட்டுட்டு தன்னை லேசாக விடுவிச்சு கொள்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா.
அதனால் நீங்களோ எனது சம்ஸ்காரம்னு சொல்கிறீங்க, அப்படி இது என்ன உங்கள் சம்ஸ்காரமானு பாபா கேட்குறாங்க. நீங்கள் ஆத்மா தான் இல்லையான்னு கேட்குறாங்க. சரீரமும் இல்லை தானே. ஆக ஆத்மாவின் சம்ஸ்காரம் எது, உங்கள் ஒரிஜினல் சம்ஸ்காரம் எது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இது அது எனதா அல்லது ராவணனுடையதா, யாருடையதுன்னு கேட்குறாங்க. உங்களுடையதா ராவணனுடையதா அப்படின்னு பாபா எந்த சம்ஸ்காரம் உங்களுடையதுன்னு கேட்குறாங்க. சில நேரம் இங்கே அங்கே இருந்து குப்பை பறந்து வருது. இந்த ராவணனின் பொருள் வந்து விட்டதுன்னா அதை எனதுன்னு எப்படி சொல்றீங்க? என்னுடையதா என்ன இல்லைதானே. எனவே இப்போது ஒரு பொழுதும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எப்போது எனதுங்கிற சொல்லை சொல்றீங்களோ அப்போது நினைவு செய்யணும், எனது சம்ஸ்காரம் என்ன, சரீர உணர்வு எனது சம்ஸ்காரம். ஆத்மாபிமானியிடம் இந்த சம்ஸ்காரம் இல்லை. ஆத்மாபிமானியாக இருக்கிறவங்கக்கிட்ட சரீர உணர்வுங்கிற சம்ஸ்காரம் இருக்காது. அதனால் இப்போது இந்த பாஷையையும் மாற்றணும்னு சொல்லி பாபா ராவணனுடைய சம்ஸ்காரத்தை தனது சம்ஸ்காரம்னு சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் மற்ற ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது எதை நிறைத்து விட்டால் கடின உழைப்பு தேவைப்படாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சோமானிலும் சம்மானிலும் மதிப்பளிப்பதாக இருக்கணுங்கிறாங்க பாபா. அதாவது தானும் சதா சோமானத்தில் இருக்கணும், மற்றவங்களையும் சோமானத்தில் பார்க்கணும். சோமானத்தில் பார்க்கணும். பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றனவோ அவை உங்களுக்கும் பிடிக்காம இருக்கலாம். எப்போதாவது ஏதேனும் பிரச்சனை வந்ததுன்னா அது பிடிக்குமான்னு கேட்குறாங்க பாபா. பிடிக்காது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒருவர் மற்றவரை சோமானத்திலேயே பாருங்க. இவர் விசேஷ ஆத்மா, இவர் பாபாவின் பாலனையில் வளரும் பிராமண ஆத்மா, இவர் கோடியில சிலர், அந்த சிலரிலும் ஒருவராகிய ஆத்மா. ஒரு விஷயத்தை மட்டும் செய்யணுங்கிறாங்க பாபா. தன் கண்களில் பிந்தியை நிறைத்து கொள்ளணும். ஒரு பிந்தியினாலேயே பார்க்குறீங்க, இன்னொரு பிந்தியையும் நிறைச்சி விட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ஆகாது. கடின உழைப்பெல்லாம் தேவைப்படாது. எப்படி ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறது, ஆத்மாவோடு பேசி கொண்டிருக்கிறது. ஆத்மீக உள்ளுணர்வு, ஆத்மீக திருஷ்டியை உருவாக்குங்க அப்படின்னு பாபா நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களையும் பிந்தி சுரூபத்தில் பார்த்தோம் அப்படின்னா கடின உழைப்பு தேவைப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் யாரை சந்தித்தாலும் எதனுடைய சகயோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், பாப் தாதா இதை தான் விரும்புகிறாரு. முழு வருடத்திலும் அனைவரையும் எப்போது சந்தித்தாலும், யாரோடு சந்தித்தாலும், தங்களுக்குள்ளே சந்தித்தாலும், மற்ற ஆத்மாக்களோடு சந்தித்தாலும், எப்போ சந்தித்தாலும், யாரை சந்தித்தாலும் அவங்களுக்குள்ள திருப்தியின் சகயோகத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க பாபா. தானும் திருப்தியாக இருங்க, மற்றவங்களையும் திருப்திப்படுத்துங்க. இந்த சீசனுக்கான சோமான் திருப்தி மணி. சதா திருப்தியாக இருந்து சகோதரனும் மணி பெண்பால், சகோதரனும் பெண்பாலாக இருக்கிறாங்க, சகோதரியும் பெண்பாலாக இருக்கிறாங்க. அப்படி ஆண்பால் கிடையாதுங்கிறாங்க பாபா. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு சமயமும் திருப்தி மணி. மேலும் சுயம் திருப்தியாக இருக்கணும், மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு பாபா யாரை சந்தித்தாலும் திருப்திங்கிற சகயோகத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எதன் மீது அமர்ந்திருந்தாலும் அப்செட் ஆகாமல் மஜா வரும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எது நடந்தாலும் தனது சோமானத்தின் இருக்கை மீது ஒருமுகத்தன்மையுடன் இருங்க, அலைய வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சீட்டுன்னு இருக்க வேண்டாம், தனது சோமானத்தின் சீட்டு மீது ஏகாக்கிரகான நிலையில் இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. மேலும் ஏகாக்கிர சீட் மீது செட் ஆகி ஏதேனும் பிரச்சனை வந்ததுன்னா ஒரு கார்ட்டூன் காட்சி மாதிரி பாருங்க. கார்ட்டூன் பார்க்குறது நன்றாக இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. ஆக ஏதேனும் ஆடு வருது, இல்லை கார்ட்டூன் காட்சி ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப சிங்கம் வருது, இது தேள் வருது, இல்லை பள்ளி வருது அப்படின்னா அழுக்கான கார்ட்டூன் காட்சி தனது சீட்டில் இருந்து அப்செட் ஆகாதீங்க, அப்போ தான் மஜா வரும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதன் மீது அமர்ந்திருந்தால் அப்செட் ஆகாமல் மஜா வரும்னு பாபா கேட்குறாங்க. எது நடந்தாலும் தனது சோமானத்தின் இருக்கை மீது ஒருமுகத்தன்மையிலும் இருக்கணுங்கிறாங்க பாபா. அலையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சீட்டுன்னு இருக்க வேண்டாம். தனது சோமானத்தின் சீட் மீது ஏகாக்கிரக நிலையில் இருங்க. மற்றும் ஏகாக்கிர சீட் மீது செட் ஆகி ஏதேனும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு கார்ட்டூன் காட்சி மாதிரி பாருங்கள். கார்ட்டூன் பார்க்குறது நன்றாக இருக்குது தானேன்னு கேட்குறாங்க பாபா. இது பிரச்சனை இல்லை, கார்ட்டூன் காட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதேனும் சிங்கம் வருது, ஆடு வருது, தேல் வருது, பள்ளி வருதுன்னா அழுக்கான கார்ட்டூன் காட்சி தனது சீட்டில் இருந்து அப்செட் ஆகாதீங்க, அப்போ தான் மஜா வரும் அப்படின்னு பாபா எந்த காட்சியை பார்த்தாலும் அப்செட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த 3 விஷயங்களில் விடுபட்டு பிரம்மா பாபாவுக்கு சமமான மாஸ்டர் வள்ளலா ஆகணும்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் வள்ளலா ஆகிறதுக்கு பொறாமை, வெறுப்பு மற்றும் விமர்சித்தல், இந்த 3 விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு இருக்கணுங்கிறாங்க பாபா. அனைவருக்காகவும் சுப சிந்தனையாளராக ஆகணும் மற்றும் சுப சிந்தனை ஸ்திதியை அனுபவம் செய்யணும். ஏன்னா யாரிடம் பொறாமையின் அக்னி இருக்குதோ அவங்க சுயம் எரிகிறாங்க, மற்றவர்களையும் கவலையுற செய்கிறாங்க. வெறுப்புணர்வு உள்ளவர்கள் தாங்களும் கீழே விழுறாங்க, மற்றவர்களையும் விழ செய்கிறாங்க. மேலும் சிரித்து கேலியாகவும் விமர்சிக்கிறவங்க ஆத்மாவை தைரியம் இழக்க செய்கிறாங்க, துக்கப்பட வைக்கிறாங்க. அதனால் இந்த 3 விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் வள்ளலுடைய குழந்தைங்க மாஸ்டர் வள்ளலா ஆகணும்னு சொல்கிறாங்க பாபா. அச்சா, ஓம் சாந்தி.